ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடஒதுக்கீடு கொள்கை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து குரூப் 1 குரூப் 2ல தான் வந்து சிலபஸில் இருக்குது. குரூப் 4ல் மென்ஷன் பண்ணல, பட் கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எதுக்கு ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா ரிசர்வேஷன் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, குழுக்கள் என்னென்ன வந்து கவர்மெண்ட் அமைச்சாங்க, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடஒதுக்கீடு அப்படின்னா சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கு நலிந்த பிரிவினர் நடத்தும் போராட்டமே சமூக நீதி. ஆர்டிகல்ஸ் 15, 14 சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய சமூகங்கள், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான சிறப்பு சலுகை முடிவுகளை எடுப்பதில் பிரிவு 29(2) வந்து தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் 15, 14 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் 16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதுமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாவிட்டால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கிடையே எந்த விதமான நியமனம் அல்லது இடஒதுக்கீட்டை தடுக்காது அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீட்டை வந்து தடுக்காது அப்படிங்கிறத 16(4) சொல்லியிருக்கு. சமூக கலாச்சாரத்துல சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமூக நீதி. நமது மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாவிட்டால் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று சி. நடேசன் குரல் கொடுத்தார். நடேசன் யாருன்னா நீதி கட்சியை தொடங்கினவர் ஒருத்தர். 1914 வந்து தமிழ்நாடு திராவிட கழகத்தை வந்து ஏற்படுத்தி இருப்பாரு. பெரியாரும் வந்து இடஒதுக்கீடு கொள்கையை வலியுறுத்திட்டா வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து 1925 விலகி இருப்பாரு. 1925 வந்து காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவம் குறித்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு காங்கிரஸ் மாநாட்டில். ஆனால் அவரோட தீர்மானத்தை வந்து காங்கிரஸ் கட்சி நிராகரிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சி நிராகரிச்சதுனால காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 1925 சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார் தொடங்கியிருப்பார். 1931 செண்பகராமன் உயர்நீதிமன்ற வழக்கத்தில் மருத்துவ சீட்டு மறுப்பு தொடர்பாக கேஸ் தொடர்ந்திருந்தார். அதில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தினால எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் தொடங்கியிருப்பார். அந்த கேஸ்னால வந்து உச்சநீதிமன்றம் வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணையை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். இதனால வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரே போராட்டம் நடைபெறும். ஏன்னா அந்த வகுப்புவாத இடஒதுக்கீட்டை வந்து நிறுத்தி வச்சதுனால. வகுப்புவாத பிரதிநிதித்துவ சட்டம் வந்து கொண்டு வரக்கு காமராஜர், நேரு, அம்பேத்கர் முயற்சியெல்லாம் மேற்கொண்டாங்க. இடஒதுக்கீட்டு கொள்கை நீட்டிப்பு தொடர்பான திருத்தங்களும் செய்யப்பட்டது. சமூக மற்றும் பொருளாதார பின்தங்கிய மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படலாம். 15, 16 ஆர்டிகல்ஸ் முதல் திருத்தத்துடன் நேரு செய்தாரு. ஆர்டிகல்ஸ் 15, 16 முதல் திருத்தத்துல வந்து இடஒதுக்கீட்டை நேரு செஞ்சாரு. 15, 14 முதல் 15(4) வரையும் துணை பிரிவுகள் சேர்க்கப்பட்டுச்சு. 15(4) முதல் 15(14) வரை துணை பிரிவுகள் சேர்க்கப்பட்டுச்சு. அதுபடி 1951 வந்து பிசிக்கு 25% இடஒதுக்கீடும், எஸ்சிக்கு வந்து 16% இடஒதுக்கீடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அரசு. மு. கருணாநிதி தலைமையில வந்து பிற்படுத்தப்பட்ட நலனை கருதி சட்டநாதன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. சட்டநாதன் குழு பரிந்துரை வந்து பிசிக்கு 31%, எஸ்சிக்கு வந்து 18% இடஒதுக்கீடை வந்து 1979 வந்து கொடுத்தாங்க. 1889 வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. 1989 உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. பிசி 30%, எம்பிசி 20%, எஸ்சி வந்து 18%, எஸ்டிக்கு 1% அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதன்படியே வந்து தமிழகத்துல வந்து 69% ஒதுக்கீடு அமலுக்கு வந்தது. மத்திய அரசுல வந்து மண்டல் கமிஷன் பிபி சிங் தலைமையில் மத்திய அரசும் மண்டல் கமிஷனும் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்தது. பிபி சிங் இருக்கார்ல, அவரோட தடையில வந்து பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை வந்து அமைச்சாங்க. அதுக்கான குழுவை அமைச்சாங்க. அந்த கமிஷன் பேர் தான் மத்திய அரசின் மண்டல் குழு. அது மூலயமா வந்து அரசுக்கு வந்து அறிக்கை அளிக்கும். ஜாவ்னி அப்படிங்கிற இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. இடஒதுக்கீடு வந்து எந்த கம்யூனிட்டிக்கும் வந்து 50% மேலே வரக்கூடாது. அதாவது பிசிக்கு 50%, ஓசிக்கு 50% அப்படி இல்லை, எந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு வரக்கூடாது. ஓவரால் இடஒதுக்கீடு வேணால் வரலாம், ஆனால் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு 50% வரக்கூடாது. தமிழக அரசுல வந்து இடஒதுக்கீடு கொள்கையை அரசியல் அட்டவணை
9ல் இணைக்கப்பட்டுச்சு. அரசியல் அட்டவணையில் வந்து 9ல் இணைக்கப்பட்டுச்சு. 76வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசின் இடஒதுக்கீடு கொள்கை வந்து அரசமைப்பு அட்டவணை 9ல் இணைக்கப்பட்டு 76 திருத்தத்தில் நிறைவேற்றப்பட்டது. நவம்பர் 16, 1992 இடஒதுக்கீடு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. பிற்படுத்தப்பட்டதற்கான ஆணையம் வந்து ஆர்டிகல்ஸ் 340 பிரிவு ஆர்டிகல்ஸ் 340 படி பிசி கமிஷன் அமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டுருச்சு. அதில் முதலாவது அமைக்கப்பட்ட கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலேஸ்கர் கமிஷன், சுபேந்தேஸ்வர் பிரசாத் மண்டல கமிஷன். இந்த 1978 அமைச்சது மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார். 1978 பிபி மண்டலின் தலைமையில் வந்து குழு அமைச்சாங்க. அது வந்து 11 அடிப்படை காரணிகளை கொண்டு இருந்துச்சு. 3743 பிசி கம்யூனிட்டிஸை வந்து அடையாளம் கண்டாங்க. அந்த கம்யூனிட்டி பிபி மண்டலின் தலைமையில் குழு 1978. 1953 கலேஸ்வர் கமிஷன், 1978 கபீந்தேஸ்வர பிரசாத் மண்டல கமிஷன், 1978 பிபி மண்டல் கமிஷன். அதுக்கப்புறம் பிபி சிங்கிள் வந்து மண்டல் குழு அறிக்கை வந்து நாடு முழுவதும் அமல். பிபி சிங்கோட ஆட்சியில் 1990 வந்து மண்டல் குழு அறிக்கை நாடு முழுவதும் அமல். சுதந்திரத்துக்கு முன்னு வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமானது என்னென்ன அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி ராயல் கமிஷன் RDO பாலாஜிராவ் இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராயல் கமிஷனு. அதுக்கப்புறம் 1916 நீதி கட்சி, 1917 மெட்ராஸ் ரெசிடென்சி அசோசியேஷன், 1919 மாகாணங்களில் முதல் முறையாக தேர்தல், அனைவருக்கும் தேர்தலில் இடஒதுக்கீடு. இதெல்லாம் இடஒதுக்கீடு சம்பந்தமான நிகழ்வுகள். 1919 நீதி கட்சி வந்து கேட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவை பிரித்தானியா ஏற்றுக்கொண்டது. அதாவது பிரிட்டிஷ் அரசு வந்து நீதி கட்சி கேட்டுக்கொண்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. 1920 பிராமணர் அல்லாதவருக்கு வந்து 63 தொகுதிகள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. 1921 வகுப்புவாதத்தில் முதல்வர் சுப்ராயர் ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. வகுப்புவாத பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு சட்டம் வந்து 1921 முதல்வர் யாரு அப்படின்னா சுப்பராயலு. முத்தையா முதலியார் தான் வந்து வகுப்புவாத இடஒதுக்கீட்டோட தந்தை, மதராஸ் வகுப்புவாத இடஒதுக்கீட்டின் தந்தை. அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு குமாரசாமி ராஜா பீரியட்ல 1949 வந்து பிசிக்கு 25%, SC STக்கு 16%, மொத்தம் 41% வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 1951 1வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நடைமுறைப்படுத்தினாங்க. 1969 முதல் பிசி கமிஷன் வந்து சட்ட வந்து அமல்படுத்தினாங்க. 1971 பிசிக்கு 25லேருந்து 31%, SC STக்கு 16% கொண்டு வந்தாங்க. மறுபடியும் 1980 பிசிக்கு 31 to 50%, SC STக்கு வந்து 18% அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 1987 வந்து 1 year இடஒதுக்கீடு கேட்டு 21 பேர் இறந்திருக்காங்க. தற்போது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கு வந்து 26.5% ஆகவும், பிசி முஸ்லீமுக்கு 3.5% ஆகவும், எம்பிசிக்கு 20% ஆகவும், எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு 1%, SCAக்கு வந்து 3%. இந்த இடஒதுக்கீடு முறைதான் தமிழ்நாட்டில் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. தற்போது இந்தியாவில் வந்து ஓபிசிக்கு வந்து 27% ஆகும், எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, இடபிள்யூ அதாவது ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வந்து 10%. இதில் மொத்தமாக 59.5% தான். மீதி இருக்கிற 40% வந்து அது ஓசிக்கு தான் அவங்க கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அதிகமான இடஒதுக்கீடு வந்து ஓசிக்கு தான். அடுத்தது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது? 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதுதான் வந்து 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது. அரசாங்க வேலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி எது அப்படின்னு பார்த்தோன்னா, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல கமிட்டி, பிபி மண்டல கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல கமிட்டி, பிபி மண்டல கமிட்டி. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, விதி வந்து 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி வந்து விதி 17. கலேஸ்கர் ஆணையம் வந்து கலேஸ்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணும் அது வந்து பிரிவு 49. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவு அடையாளம் காணுவது வந்து பிரிவு 46.
பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்காக 33% இட ஒதுக்கீட்டிற்காக மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? தேவகவுடா. யாரோட காலத்தில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தேவகவுடா. மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிற இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 15வது சட்டப்பிரிவு. கீழ்கண்டவற்றை பொருத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து காகா கலேஸ்கர் ஆணையம், அப்புறம் சாக்கா ஆணையம், மண்டல் கமிஷன், ஜஸ்டின் ஏகே மாத்தூர் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் காகா கலேஸ்கர்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு, ரெண்டாவது சாக்கா கமிஷன் அப்படின்னா பழங்குடியினருக்கான முன்னேற்றம், மூணாவது மண்டல் கமிஷன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு, நான்காவது ஜஸ்டின் ஏகே மாத்தூர் அப்படின்னா ஏழாவது ஊதிய குழு. அடுத்ததுக்கு சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது எதுனா சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல். செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தெடுத்தல் வராது. சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல், இதுதான் சமூக நீதி. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையை அரசியலமைப்பின் எந்த பிரிவு சேவைகள் இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்தா 335. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையை அரசியலமைப்பின் எந்த பிரிவு சேவைகளில் இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்தா 335. ஓகே, அடுத்தது இது ஒரு மேட்ச்சு. விதி 338 பிரிவு 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழங்குடியினருக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். இது சரியா தவறா? இது சரி. 333 வந்து மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கில இந்தியன் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்குதல். சரி. 331 வந்து பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷனை அமைத்தல். இது வந்து தவறு. 330 தான் பழங்குடி இன மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவை தொகுதி தனி தொகுதியை ஒதுக்கீடு செய்தல். இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ்ல இருக்கு. ஓகே, அடுத்து சட்டப்பிரிவு 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுகிறதுனா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி. இதோட முடிஞ்சிச்சு. அடுத்ததுல பார்க்கலாம். பாய்.